வெல்கம் டு சுஜீஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம், மேங்கோ கேசரி. இது எப்படி ஃப்ரெஷ் மேங்கோஸ் வச்சு செய்யலான்னு இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். மேங்கோ கேசரிக்கு தேவையான எல்லா பொருளும் நான் இங்கே மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரோஸ்ட் பண்ணாத ரவை எடுத்திருக்கேன், 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இதை நம்ம தனியாக ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக நல்லா பழுத்த அல்ஃபோன்சா மாம்பழம் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். மாம்பழமும் ரவையும் ஈக்குவல் குவான்டிட்டி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பும் ரைசன்ஸும் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் நுணுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கேசரிக்கு தேவையான நெய் எடுத்திருக்கேன். சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை நான் ரவைக்கு ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். மாம்பழம் இனிப்பாக இருந்தால் நம்ம கம்மியாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ரவையை ரோஸ்ட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா அதை சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ண போகிறோம். கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா தான் ரவை அடிப்பிடிக்காமல் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். இப்போ நல்லா ரவை செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நான் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடான தண்ணியை நம்ம சேர்த்துக்க போகிறோம். 1 கப் ரவைக்கு 2.5 கப் நம்ம தண்ணி ஊற்றினா தான் சாஃப்டாக வரும் கேசரி. இந்த மாதிரி சூடான தண்ணி ஊற்றினோன்னா கெட்டிப்படாமல் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா அதை கிண்டிடலாம். இங்கே நான் ஃபுட் கலர் கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியில், அது இதில் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறியாச்சு. அடுத்ததாக நம்ம மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். மாம்பழம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்ததாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்க போகிறேன். நான் மிக்சியில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து ஏலக்காய் சேர்த்து நுணுக்கி வச்சுருக்கேன். சர்க்கரை சேர்த்து நம்ம ஏலக்காயோட நுணுக்கணுன்னா நல்லா நுணுங்கிரும் ஏலக்காய். அடுத்ததாக 1 சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். மாம்பழம் நல்லா இனிப்பாக இருந்துச்சுன்னா சர்க்கரை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை கெட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுறணும். அடுத்ததாக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்க போகிறேன். இப்போ கேசரி கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தாளித்து கொட்டிடலாம். இங்கே ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு திராட்சை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். திராட்சை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்து வதக்க போகிறோம். முந்திரி பருப்பு கருக விடாமல் லேசாக செவந்தனமே நம்ம இறக்கிடணும். இப்போ லேசாக செவந்துருச்சு. இதை கேசரியோடு சேர்த்துடலாம். இப்போ கேசரி நல்லா கெட்டியாகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ கேசரி ரெடி ஆயிடுச்சு. பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா அல்வா கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இப்போ சூப்பராக ஒரு மேங்கோ கேசரி ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.